அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனை துதித்து ஆராதித்து போற்றி நன்றியோடு சோத்தரித்து புகழ்ந்து மன்றாடி விண்ணப்பித்து பாடும் பலவிதமான பாடல்கள் பலவிதமாய் இருக்க கண்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதெல்லாம் நாம் தேவனை நோக்கி பாடுகின்ற பாடல்களாய் மட்டும்தான் இருக்கும், அமையும். ஆனால் இந்த புதிய நேசு தந்த பாடல் தேவனை நம்மை நோக்கி பாடி உணர்த்தி மறுரூபமாக எழுந்த சாயலை மீண்டும் பெற்று அவர் சாயல் தரித்து கொள்ள நாம் நம் தவறை திருத்தி அவரை இன்னும் அதிகமாய் நேசிக்க வேண்டிய விதத்தில் நேசிக்க அழைக்கும் பாடலாய் அமைந்திருப்பது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கின்றது. இந்த உபாச தபசு காலத்தில் 1 மணி நேரமாவது கிறிஸ்துவோடு இணைந்து பாடி உறவாட அழைக்கும் தேவனை மகிமைப்படுத்துவது நமக்கு உகந்ததாயிருக்கும். அப்படி செய்யாதது தேவனை நாம் அஷ்டை பண்ணுவதாயிருக்கும். அப்போஸ்தலர் 17:25-28 எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷ கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்க காண்கிறோம். ஆகையால் நாம் தனித்தல்ல, சிருஷ்டித்தவரோடு இணைந்துதான் இருக்கிறோம் என்று உணராமல் நம் இஷ்டப்படி வாழ்ந்து அவரை விட்டு விலகி எதிர்த்து நின்று நித்திய அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் திருந்தி உணர்வடைய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நித்திய வாழ்வை அவரில் சுதந்திரிக்க வேண்டும் என்று கிறிஸ்து நம்மை நோக்கி பாடும் பாடலை அவரோடு சேர்ந்து பாடி தேவன் முன் கொடுத்திருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட அழிந்து போகாதபடி காக்கப்பட இந்த பாடல் வழியாக ஜெபிக்க நாம் பாடி ஒப்பு கொடுப்போமா? மத்தேயு 26:36-41 அப்பொழுது இயேசு அவளோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்தினுங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் மூங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவள் நித்திரை பண்ணுவதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார் என்று நேரிடையாய் போய்த்ததை வாசிக்கிறோம். நாம் நம்முடைய நேரத்தில் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்றால் சரியாக 2 மணி நேரம் 40 நிமிஷங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் 1 மணி நேரம் மட்டுமே கேட்கும் கிறிஸ்துராஜனின் கூக்குரலுக்கு செவி கொடுக்க முன் வருவோமா? அந்த கெத்செமனே தோட்டத்தில் எனக்காகவும் நம் ஒவ்வொருக்காகவும் எல்லாருக்காகவும் இரத்த வேர்வை சிந்த ஜெபித்த கிறிஸ்துவை நாம் ஒரு நாளும் மறுதலியாமல் வாழ விட்டு கொடுத்து உற்சாகமுள்ள ஆவியோடு இந்த பாடலை பாடி கர்த்தருக்குள் இணைய விட்டு கொடுப்போம். கிறிஸ்து இயேசுதாமே நம் எல்லாரையும் நிச்சயமாய் ஆஸ்வதித்து முடிவில் அவர் ராஜ்யம் ஏற்றுக்கொள்வாராக. ஆம், ஆமேன், ஹல்லேலூயா, ஓசானா, ஷாலோம். மாட்டாயா? ஒரு மணி
நான் கொடுத்தேன். உனக்காகவே நான் மாறி நின்று வந்தேன். உன்னை மீட்கவே என்னை பலியாக நான் கொடுத்தேன். கல்வாரி மலையில் என் ரத்தம் சிந்தி உனக்காக உயிர் துறந்தேன். கல்வாரி மலையில் என் ரத்தம் சிந்தி உனக்காக உயிர் துறந்தேன். நேசிக்க மாட்டாயா ஓ மானிடனே? நேசிக்க மாட்டாயா? ஒரு மணி பொழுது என்னோடு தங்கி ஏபிக்க மாட்டாயா? ஒரு மணி பொழுது என்னோடு தங்கி ஏபிக்க மாட்டாயா? ஓ மானிடனே, நேசிக்க மாட்டாயா? நேசிக்க மாட்டாயா? உன் வாழ்வில் அற்புதம் பல முறை கண்டு கொண்டார். நன்றி மறந்து என்னை நீ மறுதலித்தாய். உன் வாழ்வில் அற்புதம் பல முறை கண்டு கொண்டார். நன்றி மறந்து என்னை நீ மறுதலித்தாய். யூதாசை போலவே முத்தம் நீ கொடுத்து என்னையே நொறுக்கிவிட்டாய். யூதாசை போலவே முத்தம் நீ கொடுத்து என்னையே நொறுக்கிவிட்டாய். நேசிக்க மாட்டாயா? ஓ மானிடனே, நேசிக்க மாட்டாயா? ஒரு மணி பொழுது என்னோடு தங்கி ஏபிக்க மாட்டாயா? ஒரு மணி பொழுது என்னோடு தங்கி ஏபிக்க மாட்டாயா? ஓ மானிடனே, நேசிக்க மாட்டாயா? நேசிக்க மாட்டாயா? உம் சித்தமானால் இக்கலம் அகற்றுமென்றே. என் சித்தம் என்றார் மனமு வந்தேற்றுக் கொண்டேன். உம் சித்தமானால் இக்கலம் அகற்றுமென்றே. என் சித்தம் என்றார் மனமு வந்தேற்றுக் கொண்டேன். நீ குணமாக என் உடல் முழுதும் வதைத்திட கையளித்தேன். நீ குணமாக என் உடல் முழுதும் வதைத்திட கையளித்தேன். நேசிக்க மாட்டாயா? ஓ மானிடனே, நேசிக்க
மாட்டாயா? ஒரு மணி பொழுது என்னோடு தங்கி ஜெபிக்க மாட்டாயா? ஒரு மணி பொழுது என்னோடு தங்கி ஜெபிக்க மாட்டாயா? ஓ மானிடனே, நேசிக்க மாட்டாயா? நேசிக்க மாட்டாயா? என் சாயலாகவே அன்பினால் உன்னை படைத்தேன். பாவம் புரிந்து என் சாயலை களைந்து சென்றார். என் சாயலாகவே அன்பினால் உன்னை படைத்தேன். பாவம் புரிந்து என் சாயலை களைந்து சென்றார். உன் வரவை எதிர்நோக்கி பாவங்கள் மன்னித்து இன்றும் நான் காத்திருக்க. உன் வரவை எதிர்நோக்கி பாவங்கள் மன்னித்து இன்றும் நான் காத்திருக்க. நேசிக்க மாட்டாயா? ஓ மானிடனே, நேசிக்க மாட்டாயா? ஒரு மணி பொழுது என்னோடு தங்கி ஜெபிக்க மாட்டாயா? ஒரு மணி பொழுது என்னோடு தங்கி ஜெபிக்க மாட்டாயா? ஓ மானிடனே, நேசிக்க மாட்டாயா? நேசிக்க மாட்டாயா? ஓ மானிடனே, நேசிக்க மாட்டாயா? ஒரு மணி பொழுது என்னோடு தங்கி ஜெபிக்க மாட்டாயா? ஒரு மணி பொழுது என்னோடு தங்கி ஜெபிக்க மாட்டாயா? ஓ மானிடனே, நேசிக்க மாட்டாயா? நேசிக்க மாட்டாயா? ஒரு முக்கிய குறிப்பு: ஒவ்வொரு பாடலோடு கூட பாடல் வரிகள், லிரிக்ஸும் பாடலின் MP3 ஃபைலின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் அசைத்து உணர்த்தி இருக்கும் என்று விசுவசிக்கிறோம். மேலும் பல புதிய பாடல்கள் இனி வெளியிடப்பட உள்ளதால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பாடல்கள் டவுன்லோட் செய்து தினமும் பாடி கர்த்தரை ஸ்தோத்திரித்து பல ஆசுவாங்களும் தேவ கிருபையும் சமாதானமும் பெற்று பயன்பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் A New Dawn யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து இந்த பாடல் மூலமாய் நீங்கள் பெற்ற அனுபவங்கள்,
நல்ல கமெண்ட்ஸ்கள் மட்டும் எழுதி ஆதரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை ஆதரவு தந்த எல்லா நல்ல உள்ளங்களை தேவன் தொடர்ந்து நிறைவான ஆசிரங்கள் பொழிந்து நடத்திட ஜெபிக்கிறோம். மேலும் ஆத்தும ஆதாயம் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து தேவநாமம் உயர்த்துகள் என்று நம்பி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி. ஆமென்.